श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. प्रतिपस्थानपद्धति श्लोकं 123. दशवदनविनाशं वाञ्छतो यस्य चक्रे दशरथमनगोक्तिं दण्डकारण्ययात्रा स च भरतविमर्दे सत्यसन्धस्त्वयासीत् ரகுபதிபதரக்ஷே ராஜதானிம் பிரயாந்தியா. பதபதார்த்தம். ஹே ரகுபதி பதரக்ஷே, ஸ்ரீராமனுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, தசவதன ராவணனுடைய விநாசம் நாசத்தை, வாஞ்சதா ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற, யஸ்ய யாதொரு ஸ்ரீராமனுடைய, தண்டகாரண்ய யாத்ரா தண்டகாரண்யத்தை குறித்து எழுந்தருளினதானது, தசரதரை அனகோக்திம் பொய்யில்லாத வார்த்தையை உடையவராக, சக்ரே செய்ததோ, சச்ச அந்த ராமனும், பரதி விமர்தே பரதருடைய தொந்தரவில், ராஜதானீம் அயோத்தி பட்டணத்தை குறித்து, பிரயாந்தியா போகுகின்ற, துவயா உன்னாலே, சத்யசந்தகா பிரதிஜை தவறாதவராக, ஆசீத் ஆனார் அப்படின்னு சாய்க்கிறார். இப்போ முன்னாடி 2 ஸ்லோகத்துலேயும் பெருமாளோட திருவடி மேலே கோவப்பட்டுண்டு பாதுகை ஒருவேளை அயோத்திக்கு போயிட்டாலோ அப்படின்னு தோன்றா மாதிரியாக இருந்தது. ஏன்னா பெருமாள் பரதனை கண்டனகா கொஞ்சம் கண்டித்து பேசிட்டார் அப்படின்றது பாதுகைக்கு வருத்தம். அதனால் கொஞ்சம் கூட தயையே இல்லாத அந்த திருவடியோடு இருக்கிறத விட நான் பரதனோடையே போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாதுகை கிளம்பி வந்துட்டாலோ அப்படின்னு ஒரு அர்த்தம் துவனிக்கிற மாதிரி 2 ஸ்லோகம் வந்துட்டதுனால சுவாமி இந்த ஸ்லோகத்தில் இப்படி சாய்க்கிறார். அதாவது பாதுகைக்கு எப்போவுமே பெருமாள் கிட்ட போய் கோபம் வருமா? அப்படிலாம் கிடையாது. பின்ன ஏன் எந்த காரணத்துக்காக பாதுகை அயோத்திக்கு திருப்பி வந்தா அப்படிங்கிறதுக்கு 2 காரணம் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறார். ஒன்று, தசரதன் வார்த்தையை ராமன் காப்பாற்றணும். 2வது, ராவணவதம் நடக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பதப்பிரயோகம் தசவதன விநாசம். தசவதன 10 தலை இருக்கக்கூடிய ராவணனுடைய விநாசம், அவனை வதம் பண்ணணும். தசரத மனகோக்திம் தசரதரோட வார்த்தையை, அதாவது தசரதம் அனகோக்திம் பொய்யில்லாத வார்த்தையை உடையவராக தசரதரை ஆக்கணும். அதாவது ராமன் அப்பா கிட்ட, சரிப்பா நான் காட்டுக்கு போயிட்டு வரேன், நான் 14 வருஷம் வனவாசம் இருக்கேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு இல்லை, தசரதர் கைகேயிக்கு கொடுத்த அந்த வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக. எங்கள் அப்பா என்னோடய அம்மாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார், அந்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக நான் காட்டுக்கு போயாகணும் அப்படிங்கிறது. ஏன்னா பொதுவிலேயே பெருமாள் எப்படி அப்படின்னா, தன்னோட வார்த்தை பொய்ச்சா கூட பரவாயில்ல, தன்னுடைய பக்தனோட வார்த்தை பொய்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். இதை நம்ம கிருஷ்ணாவதாரத்துலேயும் பார்க்குறோம். பீஷ்மர் ஒன்று ஆயுதம் ஏந்த வைக்கிறேன்னு சபதம் பண்ணார், ஆயுதமே ஏந்த மாட்டேன்னு பெருமாள் சபதம் பண்ணார். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த சக்கரத்தாழ்வாரை ஏந்திண்டு அந்த ரதத்தை விட்டு இறங்கி ஓடி வரார் பெருமாள். பத்தியா, ஆயுதமே ஏந்த மாட்டேன்னு சொன்ன உன்னையே நான் ஆயுதம் ஏந்த வச்சுட்டேன் பத்தியான்னு பீஷ்மர் சிரிக்கிறார். அப்போ பெருமாள் மனசுக்குள்ளே சிரிச்சுட்டாராம், நான் என்னோடய வார்த்தை பொய்யா போனால் கூட பரவாயில்ல, ஆனால் என்னோடய பக்தனோட வார்த்தை பொய்யா போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஆயுதத்தை கையில் ஏந்தினேன். கையில் ஏந்த வைக்கிறேன்னு அது ஏந்தினர் பெருமாள். ஆனால் யாரையும் வதம் பண்ணலை. ஆனால் அந்த சொன்ன வார்த்தை, தான் சொன்ன வார்த்தையை விட தன்னுடைய பக்தன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறது பெருமாளுக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியமாக. ராமனை பொறுத்தவரையில் ராமோ த்விர்ணாபிபாஷத்தே அப்படின்வா. ராமனுக்கு 2வது வார்த்தையே கிடையாது, ஒரே வார்த்தை தான். சொன்ன சொல் தவறாதவர், சொன்ன வார்த்தைக்கு நிற்கிறவர். ஆனால் இங்கே சுவாமியோட பதப்பிரயோகம் பாருங்க, ராமன் தான் சொன்ன வார்த்தைக்காக வனத்துக்கு போகலை, நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்ன வார்த்தைக்காக போகலை, அவரோட அப்பா கைகேயிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் வனத்துக்கு வரார் அப்படிங்கிறார். ஒன்று தசரதனுக்காக வனத்துக்கு வரார், இன்னொன்று தசவதனனுக்காக வனத்துக்கு வரார் அப்படிங்கிறார். இந்த 2 காரணங்களுக்காக அவர் வனத்துக்கு போகணுன்னும் போது, அதனால தான் பாதுகை அயோத்திக்கு ஏழ வேண்டியதாக போயிடுது அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். ஏன்னா பெருமாளுக்கு சத்தியகாமகா, சத்தியசங்கல்பகா, ஆபத்சகா இப்படிலாம் பேர் உண்டு. பாஷ்யகாரர் கத்தியத்திரயத்தில் கூட எடுப்பார்.
சத்தியகாமஹா சத்தியத்தில் பிரியமுள்ளவர், சத்திய சங்கல்பகா பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறவர், ஆபத் சகா ஆபத்தில் இருக்கிறவாளுக்கு சகா தோழனாக இருக்கிறவர் அப்படின்னுலாம். அதே மாதிரியான ஒரு பதப்பிரயோகம் தான் இந்த ஸ்லோகத்தில். சத்திய சந்தகா பிரதிஜை தவறாதவராக செஞ்ச சத்தியத்தை காப்பாற்றுறவரா பெருமாள் இருக்கார். பெருமாள் அப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த பேர் இந்த சத்தியசந்தகா, சத்தியகாமகா, சத்தியசங்கல்பகா, ஆபத் சக்கா இதை மாதிரியான பேரெல்லாம் பெருமாளுக்கு தக்க வச்சு கொடுக்கறதுக்காக பாதுகா அயோத்திக்கு வந்தாலாம். இப்போது இதோட உட்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பெருமாளுக்கு ஒரு ஒரு பெருமாள் செய்ய வேண்டிய வேலை, பெருமாள் மட்டுமே செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கறது. இது பெருமாளோட வேலை, பெருமாளோட கடமை. இது பண்ணுறதுங்கிறது பெருமாளோட கடமை. அதனால தான் மோட்ச மிச்சேத் ஜனார்தனாத் அப்படின்வா. மோட்சம் வேணும்னா ஜனார்தனன் தான் கேட்கணும். மீறி எது வேணால் யார்கிட்ட வேணால் கேட்டுக்கலாம். ஆனால் மோட்சம் வேணும்னா வேறு யார்கிட்டையும் கேட்க முடியாது, ஜனார்தனாத் தான். அப்போது இது அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். ஆக இது அவர் மட்டுமே பண்ண வேண்டிய வேலை, அவரோட கடமை இது. அப்படி அவரோட கடமையை செய்யறதுக்கு அவர் தயாராக இருக்கார். ஆனால் அவரோட கடமையை அவரால் செய்ய முடியலை. ஏன் அப்படின்னா அவர் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கார். அவரோட கடமையை நிறைவேற்றணுன்னா இப்படி இருந்தால் தான் பண்ண முடியும்னு. அந்த எந்த கண்டிஷன்ஸையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ண மாட்டோம். அதனால் நமக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னா அவர் செய்யறதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் அவரால் பண்ண முடியல. ஏன்னா நம்மோட கர்மா குறுக்க தடுக்கிறது, அவரோட வேலையை செய்ய விடாமல். அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறது எது? நமக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னா தடுக்கிறது எதுன்னா நம்மளோட கர்மா. இப்போது ராமன் அவரோட கடமையை செய்யணும், அதாவது ராவண வதம் பண்ணணும், தசரதர் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும். ஆனால் செய்ய விடாமல் தடுக்கிறது எது அப்படின்னா பரதனோட பாசம். இப்போது பரதன் இடத்துல நம்ம இருக்கோம், நம்ம பெருமாளை அவரோட வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறோம். இப்போது அதுக்காக நம்மக்கிட்ட கோபமும் பட முடியாது. ஏன்னா நம்மளோட அந்த பந்தமானது பெருமாளால் விடவே முடியாது. நம்ம வேணால் பெருமாளை விட்டுடுறோம், ஆனால் பெருமாள் ஒரு நாளும் நம்மளை விட மாட்டார். அதனால தான் அணுகில் அணுகும் அகலில் அகலும்னு நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோன்னா பெருமாள் 100 அடி ஓடி வருவார். நம்ம ஒரு அடி பின்னாடி போனோம்னா பெருமாள், நம்ம 100 அடி பின்னாடி போனால் கூட பெருமாள் ஒரு அடி தான் பின்னாடி போவாராம். நம்மளை நோக்கி ஓடி வரத்துக்கு அவர் காத்துன்ருக்கார். ஆனால் என்ன ஆறுது? நம்மளோட கர்மாவானது தடுக்கிறது. இப்போது நம்மளோட கர்மாவை சரி பண்ணி பெருமாளோட வேலையை அவரை செய்ய வைக்கணும் அப்படின்னா அது யாரால் முடியும்? ஆச்சாரியர்களால் தான் முடியும். ஆழ்வார் ஆச்சாரியர்களால் மட்டும்தான் அதை முடியும். ஆக நடுவில் இருந்து பெருமாள் அவரோட கடமையை செய்யறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தான். இப்போ ராமாவதாரத்தில் ராமனுக்கு பரதனுக்கும் நடுவில் இருந்து ராமனோட கடமையை செய்ய வைக்கிறது யார்? பாதுகாதேவி தான். ஆக இதே தான் உட்கருத்தை சுவாமி இங்கேயும் கொண்டு வர. இந்த மாதிரி பெருமாள் தன்னோட வேலையை கடமையை செய்யணும் அப்படின்னா அதுக்கு அவருக்கு ரொம்ப உபகாரமாக யார் இருக்கா அப்படின்னா ராமாவதாரத்தில் பாதுகா இருந்த மாதிரி இந்த கலியுகத்தில் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் தான் அந்த பெருமாளோட கடமையை செய்யறதுக்கு பெருமாளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட உட்கருத்தாக அமையர்தடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.